ingredient, easy cooking. One pot chicken pulao. Every பண்ண போறேன்றத பாருங்க. Hello, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Sushi's Fun. Simple ingredient, easy cooking. One pot chicken pulao. எப்படி பண்ண போறேன்றத பாருங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறேன்றதையும் பாருங்கள். இந்த குக்கர் வந்து 5 லிட்டர் குக்கர். எனக்கு ரொம்ப நாளாக குக்கர் வாங்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா என்கிட்ட ஒரு குக்கர் கூட உருப்படியான குக்கர் இல்லை. ஒன்று உள்ளேருந்து லிக்விட் அப்படியே வெளியில் வந்து கொட்டும், இல்லை விசில் வராது, இல்லை விசிலை எடுக்க முடியாது, இல்லை ப்ரெஷரே பிடிக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். பட் இது வந்து எப்போ நான் ரெகுலராக வாங்குகிற ராஷ் குக்கரில் தான் எனக்கு வாங்கினேன், எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு 3 குக்கர் வாங்கி வச்சுருக்கேன். வெரி வெரி யூஸ்ஃபுல். அது இந்த மாதிரி 1 pot சிக்கன் ஒரு மட்டன் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். புலாவ் சிம்பிளாக ஒன்று வச்சு அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா கேமராமேன் நீங்களும் பசியாக இருக்கீங்களா? உங்களுக்கும் நான் ஒரு போர்ஷன் தரேன். ஓகே செய்யலாமா? வாங்க போகலாம். என் கிச்சன்லேயே இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்யூட்டான ஆயில் பாட்டில் தான். இது வந்து நான் அகெயின் ராஷ் குக்கரில் தான் வாங்கினேன். வேறு வழி இல்லை, உண்மையாக சொல்லி தான் ஆகணும். எனக்கு என்னவோ அந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது சமைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஏன் பிடிச்சிருக்குன்னு. ஸோ ஹானஸ்ட்டாக எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சது. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஆயில் பாட்டிலும் கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் அதை ஷோ ஆஃப் பண்ணுறவங்க கிட்ட. வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ரைட், நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் ஜீரா போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரா பொரிஞ்சிடுச்சு. பெரிய சைஸில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். நல்லா இப்போ இந்த ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் மாறட்டும். ஆனியன் நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இதுக்கு நடுவில் இன்க்ரீடியண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் நான் கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸ் போட போகிறேன். எப்பவும் போல் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர், ஒரு 2 கப்பு தயிர் இதில் ஒரே கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு ஓகே நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கிறேன். அதுதான் மெயின். அப்புறம் தேவையான சால்ட்டு, எண்ணெய், நெய்யெல்லாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இந்த தயிர் வந்து கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். எஸ், நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இதுதான் வேணும். இதில் தான் ரைஸ் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் கைஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என் கிச்சனில் வந்து 2 விஷயத்த நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு. என்னோடய மிக்சிக்கும் என் கிரைண்டருக்கும் வயசாகி போய், அது ஒரு வயசே கிடையாது. என்ன பண்ணுறது, இப்போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரியா அவ்வளோ வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சரியாலாம் இல்லை, தப்பு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். என்னோடய பழைய மிக்சியும் கிரைண்டரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நிறைய வேலை பார்த்துருச்சு. அதனால் அதை நான் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஸோ புதுசாக நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொலாபரேஷனோ இல்லை ஓசியோ கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். நம்ம சுஜாஸ் மீட் அண்ட் ஈட்டில் வந்து டாக்டர் கார்த்திக் ராம் சாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி, என்னோடய எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த மிக்சி, அதுக்கப்புறம் ஒரு கிரைண்டர். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கிரைண்டர். அதை நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த கிச்சனில் எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன் இல்லையா? அதனால் சரியா வாங்க ப்ரௌன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, ஆனியன் வந்து ஓரளவு நல்லா ப்ரௌனாக தான் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன்.
இது வந்து 1 ஸ்பூன் அளவு. ஒரு நிமிஷத்துக்கு அந்த ரா ஸ்மெல் போகட்டும். ஓகே, இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 kg சிக்கன் வாங்கியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குல்ல, பீசஸ் நல்லாயிருக்கு. சிக்கன் போட்ட அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட புலாவ் மசாலா ரெடிமேடாக இருக்குன்னா அது போட்டுக்கோங்க. நானும் புலாவ் மசாலா தான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா ரெடி ஆயாச்சு. நான் குட்டியோண்டு வாட்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன், விசில் போட போகிறேன். சும்மா ஒரு 2 விசில், டக்குன்னு வெந்துடும், டக்குன்னு ஆகிடும். ஓகே, விசில் போயாச்சு. ஓப்பன். வாவ், நல்லா குக் ஆயிருக்கு. 10 minutes ஊற வச்ச ரைஸ் போட்டுக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 2 ஆளாக்கு. ஓகே, இந்த ரைஸை வந்து மேலே கீழே திருப்பிக்கிறேன். பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோ அப்படியே போடுறேன் முழுசாக. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போகணுன்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் எனக்கு அந்த டேங்கி கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இங்கே இந்த தயிர் வச்சுருக்கேன், இந்த தயிரை வந்து அப்படியே போட்டுக்கிறேன். அப்புறமா ஜென்டிலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஜென்டிலாக ஒரே ஒரு மிக்ஸ், ரொம்ப ஜென்டிலாக. உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 பச்சை மிளகாய் எனக்கு காரத்துக்கு மேலே போட்டுக்கிறேன். ஓகே, என்கிட்ட க்ரீன் சில்லி காலி ஆயிடுச்சு. ஸோ ரெட் சில்லி இருந்தது, அதை கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி மேலே போட்டுக்கிட்டேன். நீங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட், ஓவர். வாவ், சூப்பர். தேங்க் யூ. இங்கே வரைக்கும் தூக்குது. காட்டலாமா ஆடியன்ஸ்க்கு? 1 pot chicken pulav is ready. Super. Easy ingredient, easy cooking, easy eating. correct. பசிக்குதா? ராணி என் ட்ரீம்ல வாணி, நம்ம ஒண்ணா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா. நம்ம இருக்க ஆவி பறக்க வீட்டுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். ஆஹா, சூடா. மேடம் எப்போ எங்கேயாவது வெளியிலே போகணுன்னாலும் இந்த 1 pot சிக்கன் புலாவ் பண்ணிடுவாங்க சூப்பராக. நான் இந்த ரெட் சில்லி, காய் சில்லி சூப்பராக இருக்கும். நல்லா கிரீன் சில்லி போடணும், அது இல்லைன்றனால நான் ரெட் சில்லி இருந்தது டக்குன்னு போட்டுட்டேன். ஆக்சுவலி எனக்கு வாங்கி வருது. வேர்க்க சாப்பிட்டா தான் அது ஒரு சுகம்.
ஸ்டார்ட் பண்ணு. நீங்க சாப்பிடுங்க அத்தான். என்னடி தங்கம். சூப்பரா. அவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்ததே பெரிய விஷயம். அவங்க சமைச்சாங்கன்னா அவங்க சரி 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 சரி, அந்த மனுஷன் நிம்மதியாக சாப்பிடட்டும். நான் பேச விட போகிறது இல்லை. சுட சுட இருக்குது, மூஞ்சி இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகணும்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஸோ ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுஜா வருணி ஆர் சுஜா வெரிஃபைடில் வந்துட்டு நீங்கள் பண்ணும் போதே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, டேக் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் கெட் கனெக்ட் வித் யூ ஆர் டச் வித் யூ. அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ. சரி செய்ய தேடி வந்த தேவதையே, புதிதாய் பிறந்தேனே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உள்ள ஒரு உதராசாத்தி உள்ளவரையில்